சிம்பிளாக எக் ஃப்ரைட் நூடுல்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் பொதுவாக உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க நூடுல்ஸ் மில்லட் நூடுல்ஸ். இது நமக்கும் சேஃப், குழந்தைங்களுக்கும் சேஃப். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் எந்த விதமான மசாலா சாஸும் இதில் நான் ஆட் பண்ணது கிடையாது. நூடுல்ஸ் கூடவே ஒரு மசாலா கொடுத்துருந்தாங்க, அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள்ஸ், நூடுல்ஸில் இருக்க மசாலா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் செஞ்சுட்டே பேசலாமா? என்ன மாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டிப்பு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நமக்கு மேரேஜ் ஆகி நம்மளோட அடுத்த ஸ்டேஜுங்கிறது வந்து ப்ரெக்னென்சி தான். அந்த டைமில் நமக்கு நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும். ஹாஸ்பிட்டல், அதோட நெக்ஸ்ட்டு பேபி பிறப்பாங்க. அப்போது ஹாஸ்பிட்டலில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி, அப்போது நமக்கு நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும். குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், அவங்கள டேக் கேர் பண்ணணும். இதுக்கிடையில் ஃபேமிலிலேயும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து எட்டி பார்க்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டடாக இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப போராக இருக்கும். என்னடா இது லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இந்த டைமில் நமக்கு கண்டிப்பாக வந்துடும். இதில் ஒரு சின்ன சந்தோஷம் அவங்களோட முகத்தை பார்க்கறது தான், அவங்களோட சிரிப்பை பார்க்கறது தான். அதாவது நம்ம குழந்தைங்களோட முகத்தையும் சிரிப்பையும் தான். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இதிலிருந்து நம்ம தற்காலிகமாக நம்மளை சேஃப் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான ரெண்டு வழி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புக் ரீடிங் தான். நமக்கு எவ்வளோ டைம் இல்லைனாலும் நம்ம எப்படியாவது கொஞ்சம் நம்ம டைம் செட் பண்ணிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் டெய்லி நம்ம படிக்கிற புக், அதோட நம்ம சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஸ்டோரி படிக்கலாம், மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கிற புக்ஸ்லாம் படிக்கலாம். எவ்வளோ புக்ஸ் வந்து நம்மளை லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற புக்ஸ்லாம் எவ்வளவோ இருக்குது. எனக்கு பர்சனலாக நான் புக்கு படித்த ஸ்டார்ட் ஆன அப்புறம் நான் லைஃப்பை பார்க்குற பார்வையே மாறிச்சு. நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தேன், நிறைய மல்டி டாஸ்க் பண்ணேன். இப்போ என்னால் பேபியும் பார்த்துக்க முடியுது, ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துக்க முடிகிற அளவுக்கு என்னை எடுத்துகிட்டு வந்தது புக்கு தான். உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பை.